விசிக தலைவர் திருமாவளவனை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறி யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். யூடியூபராகவும் புரட்சி தமிழகம் அமைப்பினுடைய நிறுவனராகவும் இருந்து வரக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ச்சியாக திருமாவளவன் தொடர்பாக அரசியல் ரீதியாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். இந்த நிலையில்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினரோடு இணைந்து டிஜிபியை சந்திப்பதற்காக அவர் சற்று முன்பாக டிஜிபி அலுவலகத்திற்கு வந்திருந்தார். பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் வருகை தர இருந்த நிலையில் டிஜிபி அலுவலகத்தினுடைய வாசலில் காத்துக் கொண்டிருந்த ஏர்போர்ட் மூர்த்தியை அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு நபர் அடையாளம் கண்டுகொண்டு திடீரென்று தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து, என்னுடைய தலைவர் திருமாவளவனை பற்றி நீ தவறாக பேசுகிறாயா, எங்கள் தலைவர் திருமாவளவனை பற்றி தப்பா பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்று ஆபாசமாக பேசி தன்னுடைய காலில் அணிந்திருந்த செருப்பை கழட்டி திருமாவளவன் மீது இனி இது போன்ற குற்றச்சாட்டுகளை நீ முன்வைத்தால் உனக்கு இதுதான் நடக்கும், பார்க்கிற இடத்திலெல்லாம் உன்னை தாக்குவோம் என்று சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தியை திருமாவளவனுக்கு எதிராக பேசுவதை கண்டிப்பதாக கூறி செருப்பால் தாக்கி டிஜிபி அலுவலகத்தினுடைய வாசலிலே நடு சாலையிலே அவர் தாக்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சட்டையையும் கிழித்து கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடங்கள் அவர் தொடர்ந்து அந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்கின்ற யூடியூபர் மற்றும் புரட்சி தமிழகம் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவரை தொடர்ந்து தாக்கி இருக்கின்றார்.